வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேக்ஸஸ் என்ன, டேக்ஸஸ்னால் என்ன, ஃபீஸ், ப்ரைஸ், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேஃபல் ஸ்கீம் இப்படிலாம் என்ன, அதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது டேர்ம் டேக்ஸேஷனோட இது வேர்டு எவ்வளோன்னா, இன்வாலண்டரி லீவ்ஸ் ஃப்ரம் இன்கம் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் டு எஸ்டேட் டேக்ஸ். அதாவது இன்வாலண்ட்ரியாக வருது அமௌண்ட் அப்படின்னா அது எல்லாமே நம்ம டேக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவுன் ஆர் வேர்பில் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி பேமெண்ட் டு த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ஆர் ரிட்டர்ன் டு த பெனிஃபிட் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ். அதாவது டேக்ஸ் பே பண்ணுறோன்னா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ப்ரொஃபஸர் செல்லிங் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் த கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த பர்சன் டு த கவர்மெண்ட் to defray the expenses incurred in the common interest of all without references to special benefits conferred. அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்ம கவர்மெண்ட்க்கு பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்மளோட டியூட்டிஸ். அது வந்து காமன் இன்ட்ரெஸ்ட், அதாவது எந்த ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காமனாக கிடைக்கிது, எல்லாமே மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேக்ஸஸ் அமௌண்ட்டை வச்சு தான் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. Next one, why taxes are imposed. Everybody is obligated by law to pay tax. Total tax money goes to the government exchequer. The government decide how the taxes are spent and how the budget to be organized. அதாவது நம்ம பே பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட்க்கு போயிடும். அந்த டாக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பட்ஜெட் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் தான். இந்த டேக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரி எல்லாருமே பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எவரி சிட்டிசனோட டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா பே டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வர முடியும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா 4 பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, கெனான் ஆஃப் சர்டினிட்டி, கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், கெனான் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, government should impose taxes in such a way that people to pay according to their ability. அவங்களோட எபிலிட்டியை பொறுத்து அவங்க பே பண்ணலாம். ஈக்குவல் அமௌண்ட் எல்லாத்துக்கும் கிடையாது. அவங்களோட பேர்டனை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெனான் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்டனிட்டி கிரியேட்ஸ் த கான்ஃபிடென்ஸ் இன் த டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் cost of collection and taxes and increase the economic welfare because it tends to avoid all economic waste. அதாவது சர்டனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேக்ஸ் பேயர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் டேக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு போகணும். அப்போ வந்து அவங்க வேஸ்ட்டாக எதுவும் எக்கனாமிக்கல் வேஸ்ட்டை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Canon of convenience. Tax should be levied and collected in such a manner that provides a maximum convenience to the taxpayers. Taxpayers அவங்க பே பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்க வந்து லீஸ்ட் கன்வீனியன்ஸ், அதாவது இன்கன்வீனியன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Canon of economy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பாசிபிள் மணி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ்லேருந்து நம்ம இது பண்ணணும், எக்கனாமிக்கு டெவலப் ஆகணும். அப்போ கலெக்டட் அமௌண்ட் ஷுட் பி டெபாசிட்டட் இன் த கவர்மெண்ட் ட்ரெஷரியில் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் டேக்ஸ், ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொபோஷனல்னால் மெத்தட் வேர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் த சைஸ் ஆஃப் த இன்கம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அவங்க டேக்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஃப் த டேக்ஸ் ரேட் 5% அப்படின்னா அவங்களோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 வில் பே ₹50. அதே மாதிரி பி இன்கம் 5000னா அவங்களோட வில் பே த டேக்ஸ் ஆஃப் 50 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நமக்கு டேக்ஸ் பர்சன் வந்து அன்சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். இந்த டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா rate of tax will also increase with the increase of the income of the person. If அவங்களோட பர்சனோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 1000
pays the tax of 10% பே பண்ணணும். அவங்களோட இன்கம் 1000னா அவங்க 10% பே பண்ணணும். எவ்வளோனா 100. இதே இப்போ 10,000 அப்படின்னா அவங்க 25% பே பண்ணணும், 2,500 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே அவங்களோட இன்கம் 1 lakh அப்படின்னா அவங்க 50,000 வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா regressive taxation is applied not uniformly, taking the larger percentage of income from low income earners than high income earners. அதாவது 2 டைப் ஆஃப் இன்கம் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து நம்ம பே பண்ணணும். இது வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன. ஃபஸ்ட்டு ஒன் ஹெல்த். வித்தவுட் டாக்ஸஸ் எந்த ஒரு டேக்ஸ் பே பண்ணாமல் நம்ம ஹெல்த் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சர்வீஸ், சோஷியல் ஹெல்த் கேர், மெடிக்கல் ரிசர்ச், சோஷியல் செக்யூரிட்டி, அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு டேக்ஸ் தேவை. டேக்ஸில் இருக்க அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசர்விங் ரெசிபியன்ட் ஆஃப் டேக்ஸ் மணி. கவர்மெண்ட் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன் இன் சென்ட்ரல் இன் த டெவலப்மெண்ட். அதாவது ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரி ஸ்மூத் ரன்னிங்காக இருக்கும். அப்போ புவராக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக் இதில் கொஞ்சம் டெவலப் ஆகணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்கீம் அதெல்லாமே த்ரூ இது மூலிமா, அதாவது டாக்ஸஸ் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ். இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் மற்ற இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது செக்யூரிட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே த்ரூ நமக்கு டாக்ஸஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து தான் நமக்கு இது ஃபண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ சேனல் டு த ஃபண்ட் ப்ராஜெக்ட் சச்சஸ் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், சைல்ட் கேர். இப்போ ரிட்டையர்ட் பர்சனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ அந்த அமௌண்ட்டு தான் அவங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்ஸஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோத் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். இன் மாடர்ன் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து 2 டைப்ஸு. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெய்டு டைரக்ட்லி பை தன் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் டு இம்போஸ் என்டிட்டி. நம்ம டைரெக்டாக பே பண்ணுறோம் அப்படின்னா அது டைரக்ட் டேக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நிறைய பர்பஸ், அதாவது ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், டாக்ஸஸ் ஆர் அன் அசட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அண்டரில் வரும்னா டைரக்ட் டேக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த கார்ப்பரேஷன் அண்ட் கம்பெனிஸில் வர ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அவங்க எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டெக்னிக்கல் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதிலிருந்து நமக்கு அவங்க டைரெக்டாக பே பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் வெல்த் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெல்த் டேக்ஸ்னால் மோட்டார் கார், ஜுவல்லரி, போட் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ், அர்பன் லேண்ட், கேஷ், ஹவுஸ், இது எல்லாமே எதுக்கு அண்டரில் வருதுன்னா வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஆஃப் கிஃப்ட்டை பொறுத்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம் கவர்மெண்ட்க்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்டேட் டியூட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா சார்ஜ்டு ஃப்ரம் த சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி not desirable to avoid payment of taxes. They live directly or income on property of person who pay directly to the government. அதாவது இப்போ சப்போஸ் லேண்ட் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒன்று டேக்ஸ் பே பண்ணணும், இல்லைன்னா அவங்களோட இன்கம்லேருந்து டைரெக்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் த லயபிலிட்டி டு பே த டேக்ஸ் ஒன் பர்சன் அண்ட் த burden ஆஃப் டேக்ஸ் ஷிஃப்ட் டு த சம் அதர் பர்சன். அதாவது ஒன் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பே பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட பேர்டனை வந்து சம் பர்சனுக்கு அதர் பர்சனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இது எல்லாமே நமக்கு இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா raised by the provision of service. This tax is collected from the service recipient and paid to the central government. அதாவது சர்வீஸ்னால் நமக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த ரெசிப்டன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் ஆர் வேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பில்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுதான் சேல்ஸ் டேக்ஸ். அது வந்து நமக்கு கஸ்டமருக்கு அது பேர்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட் சேல்ஸ் டேக்ஸும் சேர்ந்து தான் நமக்கு வரும் பில்லு அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டிலே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டிவி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பில்லில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் வேட் போட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க, கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸு, அதே மாதிரி விஏடினா வேல்யூ ஆடட் டேக்ஸ், அந்த பொருளுக்கான டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு பில் வரும். அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து கஸ்டமருக்கு வந்து அது பேர்டனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களும் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடுவாங்க. இது யாருக்கு பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா the state government change the tax on every transaction related to environment. அதாவது நமக்கு டிக்கெட், மூவி டிக்கெட், வீடியோ கேம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாற்றுறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு டேக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒருத்தர் சேல் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அப்போ 2 இடத்துலையும் நமக்கு டேக்ஸஸ் வரும். அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேக்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீப்ளேஸ் த இன்டைரக்ட் டேக்ஸ் இம்போஸ்டு பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பில்லில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பில்லில் பாருங்கள் ஜிஎஸ்டி நமக்கு தனியாக இவ்வளோ % ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். அப்போ யாரோ ஒருத்தர் சேல் பண்ணுறாங்க, அது வந்து கஸ்டமருக்கு பேர்டன் ஆகுது. அப்போ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கட்ட முடியாமல் இன்னொரு பர்சனுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி நமக்கு சொல்லியிருக்காங்க. intrastate GST, interstate GST, state GST, central GST, integrated GST. டைப்ஸ் ஆஃப் GST அதாவது டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸஸை வந்து நமக்கு இதில் டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டட் டு burden cannot be shifted to taxpayers, easily shifted to another person. Tax is imposed on personal income and corporate income. Taxes imposed on various goods and services. Direct tax has no inflation pressure. This tax has inflation pressure. The impact and incidence are the same in case of direct tax. The impact and incidence are different in case of indirect tax. Direct tax is less elastic. Indirect taxes more elastic. இது வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபார் டேக்ஸ் அண்ட் பீப்புள் வெல்ஃபேர். எதுக்கோசரம் நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம்? இட் ஹெல்ப்ஸ் த அல்டர் ப்ரைஸஸ் இன் ஆர்டர் டு பேலன்ஸ் த அஃபெக்ட் ஆஃப் டிமாண்ட். அதாவது நமக்கு இப்போ ஏதாவது டிமாண்ட் வருது, ஏதாவது ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வருது அப்படின்னா நமக்கு இந்த டாக்ஸேஷன் அமௌண்ட்டை வச்சு நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிறைய அது மூலியமாக நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் திஸ் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சானிடேஷன், public safety, education, healthcare system, military, scientific research, culture and the arts, public works, பப்ளிக் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இன்க்ளூட் ஆகுது. அப்போ மெயினாக நமக்கு என்ன தேவைன்னா டேக்ஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
the government ability is to raise the tax is called fiscal capacity. அதாவது கவர்மெண்ட்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அவங்க வந்து டேக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்க்கு எல்லா எபிலிட்டியும் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When expenditure exceeds tax revenue, the government accumulates debt. The portion of taxes may be used to serve past debts. Government also use taxes to fund welfare and public services. அதாவது இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வச்சு தான் நமக்கு நிறைய வந்து பப்ளிக் சர்வீசஸ்க்கு அவங்க கொண்டு வராங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம், பென்ஷன் ஃபார் எல்டர்லி, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்ஸேஷன் அமௌண்ட்லேருந்து யூஸ் ஆகுது. அக்கார்டிங் டு த ப்ரொபோனன்ஸ் ஆஃப் த லிஸ்ட் தியரி, மணி கிரியேஷன் டேக்ஸ் ஆர் நாட் நீடட் ஃபார் த கவர்மெண்ட் ரெவன்யூ as long as the government cushion able to flat money. The purpose of taxation is to maintain the stability of the currency, express public policy regarding the distribution of wealth, subsidizing certain industries or population groups, or isolating the cost of certain benefits such as highways or social security. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய பப்ளிக் பாலிசிஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. அதை வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்சிடி அமௌண்ட் அப்படிங்கிறது, சப்சிடி சிஸ்டம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே த்ரூ நமக்கு டாக்ஸேஷன் மூலிமா தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.